السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن أعرض عن ذكري فإن له معيشة ضنكا. صدق الله العلي العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கு, எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக அல்லாஹுவை நினைவு கூர்வதை விட்டும் ஒரு மனிதன் புறக்கணிக்கின்ற பொழுது அந்த மனிதனுடைய நிலைப்பாடுகள் என்ன என்பது சார்ந்த ஒரு விஷயத்தை அல்லாஹு தாலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான்: ஒமன் அஅரத அன் ذிக்ரி, என்னை நினைவு கூர்வதை விட்டும் எந்த ஒரு மனிதர் என்னை புறக்கணிக்கின்றாரோ ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லன்கா, அந்த மனிதருக்கு நெருக்கடியான வாழ்க்கை இருக்கின்றது அப்படிங்கிறத இல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகின்றான். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்வில் சில ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும் போது அல்லாஹுவை முன்னிலைப்படுத்தாத போதுதான் அது நமக்கு சில சமயங்களில் சோதனையாகவும் நெருக்கடியாகவும் மாறி நம்முடைய உள்ளத்தின் அமைதியை சீர்குலைத்து விடுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா எல்லா நிலையிலும் அந்த அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய தருணத்தில் அல்லாஹ் நமக்கு நல்வாழ்வை தருவான். அப்படி அல்லாமல் அந்த இறைவனை நாம் புறக்கணிக்கின்ற பொழுது, அவனை நினைவு கூறுவதை விட்டும் நம்மை நாம் தடுக்கின்ற பொழுது சில சமயங்களில் நமக்கு என்ன செய்யப்படும், அது சோதனைகளாகவும் நெருக்கடிகளாகவும் மாறி நம்முடைய உள்ளத்தின் அமைதியை சீர்குலைப்பதற்கு அந்த செயல்பாடுகள் காரணமாகி விடுகின்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்குற அன்பானவர்களே. வரலாற்றில் ஒரு செய்தி, அல்லாமா முல்லா அலி காரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிஷ்காத் என்ற நூலினுடைய விரிவுரை நூலான மிர்காத் என்ற அந்த நூலில் இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவார்கள்: நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இவ்வாறு அல்லாஹ்விடத்தில் துவா செய்வாங்களாம்: யாமை எர்சுகுன் நுஆப ஃபி இஷ்ஷத்தின் உர்சுக்னி, யா அல்லாஹ், காக்கை குஞ்சுக்கு அதன் கூட்டிலேயே உணவளிப்பவனே, எனக்கும் நீ உணவளிப்பாயாக என்று அல்லாஹ்விடத்தில் என்ன செய்வாங்களாம், இவ்வாறு துவா செய்தார்கள் என்பதாக அல்லாமா முல்லா அலி காரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தம்முடைய அந்த மிர்காத் என்ற நூலில் இவ்வாறு என்ன செய்கிறாங்க, பதிவிடுறாங்க. அதனுடைய விளக்கம் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கின்ற பொழுது அதற்கு விளக்கு வரை இவ்வாறு சொல்லப்படுகின்றது: காக்கை முட்டையை அடைகாத்து குஞ்சு பொரித்ததும் என்ன செய்யுமா, காக்கை குஞ்சினுடைய அந்த இறகு சற்று வெள்ளையாக இருக்குமா. உடனே காகம் தன் குஞ்சின் மேல் கருப்பு ரோமம் இல்லாததால் அது தன் இனமல்ல அப்படின்னு சொல்லி எண்ணி அங்கிருந்து என்ன செய்யுமா, கிளம்பி விடுமா. இது நம்முடைய குஞ்சு அல்ல, இது வேற ஏதோ ஒரு குஞ்சு என்பதாக தான் முட்டையின் மூலமாக அடைகாத்து குஞ்சு பொரித்த அந்த குஞ்சை தன்னுடைய இனம் அல்ல, அதனுடைய ரெக்கை வெள்ளையாக இருக்கின்றது என்பதன் காரணத்தினால் அங்கிருந்து என்ன செய்யுமா, சென்று விடுமா. ஆனால் அகிலத்தாருக்கே உணவளிக்கக்கூடிய, ரிசுக்கு வழங்கக்கூடிய அல்லாஹ் அந்த காக்கை குஞ்சுகளை என்ன செய்கிறான், பாதுகாத்து வானத்தை நோக்கி வாய் திறந்து இருக்க செய்கின்றான் அல்லாஹ். அப்படி வாய் திறந்து இருக்க செய்து காற்றில் சிறு பூச்சிகளை பறந்து வர செய்து அதன் வாயில் விழ வைத்து அதற்கான உணவாக அவைகளை
அந்த பூச்சிகளை அல்லாஹு தாலா மாற்றுகின்றான் அப்படிங்கிறத நாம் என்ன செய்கிறோம், இந்த வரலாற்று குறிப்பில் நம்ம பார்க்குறோம். சில நாட்களுக்கு பின்பு கருப்பு இறகுகளை அல்லாஹு தாலா தோன்ற செய்து தாய் காகத்தின் மூலம் முழுமையான வளர்ச்சியை அடைய செய்கின்றான் என்பதாக இந்த வரலாற்று குறிப்பினுடைய விளக்கமாக நமக்கு சொல்லப்படுகின்றது. அன்பானவர்களே, ஆக இப்படிப்பட்ட அல்லாஹ் நம்மை கண்டுகொள்ளாமல் விட்டு விடுவானா என்ன? எல்லா நிலையிலும் அல்லாஹ் நம்மை மறக்காமல் நமக்கு உணவளித்து எல்லா வகையிலும் வாழ்வாதாரங்களை கொடுக்கக்கூடிய அல்லாஹ்வை இந்நிலையிலும் நாம் புறக்கணிக்காது வாழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். அப்படி அல்லாம நம்முடைய வாழ்க்கையில சில இன்பங்கள், சில மாற்றங்கள் ஏற்பட்ட பொழுது அல்லாஹ்வை மறந்து சிரமங்கள் வருகின்ற பொழுது அல்லாஹ்வை நினைத்தால் அதுதான் மிகப்பெரிய ஒரு மோசடியான ஒரு செயல் என்பதை இல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிட்டு காட்டி, அவ்வாறு அல்லாமல் எல்லா நிலையிலும் என்னை நினைவு கூர்ந்து நீங்கள் வாழ வேண்டும் என்பதுதான் எல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக நமக்கு சிறந்த ஒரு பாடத்தை அல்லாஹ் தருகின்றான். அதுபோன்று அந்த காக்கை குஞ்சை அந்த காகம் விட்டு விட்டு சென்றாலும் கூட அதற்கும் உணவளிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குறான்னா இந்த உலகில் வாழக்கூடிய ஜீவராசிகளை எப்படியெல்லாம் பாதுகாக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நாம் எண்ணி அந்த இறைவனை நினைவு கூர்ந்து வாழ வேண்டும். அத்தகைய சிறந்த வாழ்வை அல்லாஹ் நமக்கு தந்து எல்லா நிலையிலும் அந்த இறைவனை நினைவு கூர்ந்து வாழக்கூடிய நல்லடியார்களாக ஈருலகிலும் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.